சாப்பிட சொல்லுங்க, ஆசிமோட கோயில்ல வந்து ஆளுங்க கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஒரு டிசீஸ் ஃப்ரீ லைஃப் நீங்க அவருக்கு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு காசு வரும். அதுக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து பிளான் சொல்லி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. பட் என்ன பிரச்சனை இல்லாத கேட்டா இதெல்லாம் சொன்னா நம்ம ஆளுங்களுக்கு புரியாது. அவருக்கு வந்து காசு எப்படி வரணும்னு டெஃபினெட்லி அவருக்கு தெரியும். எனிவேஸ் பெண்ணு சார் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க எல்லாரும் எனக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்குறேன். black black green அப்படியா? இல்ல பெரியவங்க மாதிரி ஒண்ணுமே இல்லை சார். கொடுங்க கொடுங்க சார். இவ்வளவு கலர் தான் நல்லா இருக்கு. இது வந்து என்ன இருக்கு? ஸ்வீட்ஸ். முதல்ல சொன்னது இந்த குழந்தை தான். ஓகே, ஒரு காம்படிஷன் இருக்கும் சார். எல்லாரும் கேளுங்க, ஒரு காம்படிஷன். ராஜு சார் ஒரு காம்படிஷன். ஓகே, காம்படிஷன் அவர் என்ன கேட்குறேன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், 200 லட்டு சாப்பிடணும். 20 நிமிஷம் கொடுக்கும். அப்படி வேணாலும் சாப்பிடலாம். 2 லட்டு வச்சு நீங்க வேணா 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனால் 20 நிமிஷம் தான் கொடுப்பீங்க. ஓகே, இந்த 200 லட்டு நீங்க சாப்பிடணும். அந்த 20 நிமிஷத்துல இந்த 200 லட்டு நீங்க சாப்பிட்டா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். 1 crore rupees. எத்தனை பேர் வந்து அந்த ஒரு காம்படிஷனை அட்டெண்ட் பண்ணுவீங்க? யாருக்குமே வேண்டாமா? லட்டு பிரச்சனையா இல்ல 1 கோடி பிரச்சனையா? லட்டு சின்ன சைஸா இருந்தா சாப்பிடலாம் ஜி, பெரிய சைஸா இருந்தா மொத்தத்துல லட்டு ஒரு லட்டு சொன்னா நார்மல் லட்டுவோட அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதோட கண்டிஷன் என்னன்னு கேட்டா, நீங்க வந்து இன்கேஸ் 200 லட்டு சாப்பிட முடியலன்னா கூட என்ன ஆகும், அந்த சாப்பிட்ட லட்டோட காசு கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற எக்ஸ்ட்ரா காசு நீங்க கொடுக்க வேண்டாம். ஓகே, அப்பவும் வந்து நிறைய ஆளுக்கு வந்து பண்ண மாட்டேன். சரி, 2 வருஷம் டைம் கொடுக்குறேன். 2 years சார், 1 கோடி ரூபாயோட விஷயம். 2 வருஷம் டைம் கொடுக்குறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பண்ணா போதும். அப்போ எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? ட்ரைனிங் எடுத்துருவோம். ட்ரைனிங் எடுத்துருவோம். எஸ், அப்போ அதான். இப்போ ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் கிடைக்கிற விஷயம், 1 crore rupees கிடைக்க போறாங்க. சாப்பிட வேண்டிய லட்டு தான், நமக்கு எல்லாம் தெரியும். விஷம் வந்து சாப்பிட வேண்டாம், லட்டு. ஓகே, 1 to 2 years வந்து உங்களுக்கு டைமும் கிடைக்குது. 1 year டைம் கிடைச்சது. 1 year கிடைச்சிருக்காங்க. இந்த 1 yearல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி ட்ரைனிங் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், எத்தனை நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியும். தானே? அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏதாவது நமக்கு நோய் வருதா அப்படின்னா நம்ம ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 1 yearக்குள்ள வந்து நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு மேல பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி நல்ல புத்தி உள்ள ஆளா இருந்தா என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி யாராவது வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் பாக்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தா அந்த ஆளுகிட்ட போய் கேட்கணும், நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி நீங்க அது வின் பண்ணேன்னு நீங்க அது கரெக்டா தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்மளும் அதே பார்த்து நம்ம அது கண்டினியூ பண்ணா போதும். கரெக்டானே? ஆர்சிஎம் பிசினஸ் வந்து இதே மாதிரி பாத்திரத்துல இருக்கிற லட்டு தான். புரியுதா? நீங்க இந்த லட்டுன்னு சொன்னா நம்ம ஆளுங்க, லட்டுன்னு சொன்னா நம்ம ஆளுங்க. நீங்க என்ன பண்ணணும், எத்தனை லட்டு நீங்க கொண்டு சாப்பிடுறீங்களோ கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு காசு கிடைச்சிட்டே. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஒர்க். அப்படின்னா இந்த கேப்ல வந்து நீங்க ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா கிடைக்க போற அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஆள் இருந்து அந்த ஆளுக்கிட்ட நீங்க உங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட் வந்ததுன்னு நீங்க கேட்கணும். அது நீங்க டூப்ளிகேட் பண்ணணும். திஸ் இஸ் சிம்பிள். 2 வருஷத்துக்குள்ள 1 கோடிக்கு மேல சம்பாதிச்ச ஆளை பார்க்கணுமா? பாருங்க, நான் 2 வருஷத்துக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் நீங்க பார்த்தா 1 கோடி 20 லட்சத்துக்கு மேல வரும். கரெக்ட். 1 கோடி 20 லட்சத்துக்கு மேல 2 வருஷத்துக்குள்ள. 1 வருஷத்துக்குள்ள நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கும் நமக்கு ஆள் இருக்கு. நம்ம சிஆர் மூர்த்தி சாரோட அக்கௌண்ட் பார்த்தா என்ன இருக்கும், மூர்த்தி சார், சுஜித் சார், இவரு வந்து 1 வருஷத்துக்குள்ளே வந்து 1 கோடி 50 லட்சத்துக்கு மேல வாங்குறாங்க. இனி 2 மாதத்துல நீங்க ஜெயிக்கணுமா? 2 மாதத்திலே 1 கோடி வாங்குறாரு நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார் இருக்காங்க. அவரோட அக்கௌண்ட்ல 2 மாதத்திலே வந்து 1 கோடி வந்துருக்கு. நீங்க பண்ண வேண்டியது எத்தனை காலகட்டத்துல வந்து நீங்க ஜெயிக்க போறீங்கிறது நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு லட்டு
நீங்க சாப்பிடுங்க. இவ்வளவுதான். இதுதான் திஸ் இஸ் சிம்பிள் வே டு மீன் இன் ஆர்சிஎம் பிசினஸ் ஜெயிக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம் இதுதான். லட்டு சாப்பிடுங்க. லட்டு சொன்னா இந்த லட்டு இல்ல. ஓகே, எல்லாரும் இங்க இருக்கா? எஸ். எஸ். ஸோ நிறைய ஆளுங்களுக்கு மேபி என்ன தெரியாது. ஸோ என்னை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். ஆர்சிஎம்ல வந்து பொருளை யூஸ் பண்ணாத யாராவது இருக்கா? எவ்ரிபடி எல்லாரும் ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கல. ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் பார்த்து நல்ல பொருள் வந்து அதை பார்த்து இந்த பிஸ்னஸுக்குள்ள வந்து எத்தனை பேர் இருக்கு? நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆர்சிஎம் ஒரு இன்கம் கிடைக்கும், நம்மளோட காசு கிடைக்கும் நினைச்சு வந்த ஆளுங்க எத்தனை பேர் இருக்கு? இங்க பார்த்து வந்த ஆளுங்க நிறைய ஆளுங்க இருக்குல்ல. ஆர்சிஎம்ல வந்து ஒரு பொண்ணு பார்த்து வந்து யாராவது இருக்கா? நான் ஆர்சிஎம்ல வந்து ஒரு பொண்ணு பார்த்ததுனால மட்டும் ஆர்சிஎம்ல வந்தாங்க. நான் வந்து ஆர்சிஎம்ல கரெக்ட் சீரியஸா சார், நான் வந்து ஆர்சிஎம்மோட பொருளும் சாப்பிடல, ஆர்சிஎம்மோட இவ்வளவு இன்கம் இருந்து எனக்கு தெரியல. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த கல்யாணம் பண்ணனால தான் இன்னைக்கு வந்து இந்த பின்னு என் கையில் இருக்காங்க. மேடம் ஃபர்ஸ்ட் வரல, அதான் நான் சொன்னேன் 2010 சார். 2010 வந்து என்னோட மேரேஜ் பார்க்குற டைம்ல, பொண்ணு பார்க்குற டைம்ல கேரளா மேட்ரிமோனியில வந்து ஒரு ஆட் போட்டாங்க. நல்ல சுந்தரனும் சுமுகனும், அதை எப்படி சொல்லுவீங்க, மாதம் வந்து அந்த டைம்ல வந்து நான் இப்கா லேபோரட்டரிஸ் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் வேலை செய்தாங்க. அப்போ ஒரு இப்கா லேபோரட்டரிஸ்ல வந்து ரீஜனல் மேனேஜரா வேலை செய்யற, மாதம் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதி இருக்கிற பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும். அப்படி வந்து நம்ம பாரத் மேட்ரிமோனியில வந்து இது போட்டேன், அட்வர்டைஸ்மெண்ட் போட்டேன். நிறைய கால்ஸ் வந்து, ஆனா அந்த கால்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு தெரியாது. அது வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா அது ஒன்றும் ரெடி ஆகலை. எல்லாமே வந்து வேணாம், நானே வந்து வேணாம் விட்டுட்டேன். 2011 வந்து எனக்கு ஒரு கோல் வந்தது. ஆர்சிஎம்மோட இருக்கிற நம்ம ஜேபி சாரோட கோல், நம்ம சீனியர் லீடர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கோலை என்னோட அம்மா தான் அட்டென்ட் பண்ணாங்க அந்த கோல். அப்போ வந்து பொண்ணு வந்து டாக்டர், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து டாக்டர், அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறாங்க, அம்மாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், ஒரு பெரிய பொண்ணு இருக்கு, பெரிய பொண்ணு வந்து ஒரு MBS ஹோல்டர், அவர் வந்து ஏதோ பேங்க்ல வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி வசதியான குடும்பம். இதுதான் எனக்கு வந்து கிடைச்ச டீட்டெயில்ஸ். இதுல வந்து ஆர்சிஎம்மே இல்லை, இல்லை எங்க ஆர்சிஎம் இருக்கு, இங்க ஆர்சிஎம்மே இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு வந்து இந்த கல்யாணம் ஓகே சொல்லிட்டேன், அந்த கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் நினைச்சது அது ஜேபி சார் தான் அன்னைக்கு கால் பண்ணேன்னு நினைச்சேன். ஆக்சுவலி என்ன கால் பண்ணது டிசி ஜப்ரா. அதனாலதான் நான் இன்னைக்கு ஆர்சிஎம் எடுத்தேன். அன்னைக்கு எனக்கு தெரியாது, அந்த டைம்ல வந்து ஆர்சிஎம் என்ன இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டைரக்ட் சேலிங் இந்த மாதிரி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த கூட இவ்வளோ கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஃபார்ச்சூன், என்னோட பாக்கியம் சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்றீங்க, அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டசாலி ஆதனாலதான் நான் வந்து அன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற என்னோட பொண்டாட்டி, இப்ப எனக்கு கோல வந்து என்னோட வைஃபை வந்து நான் கல்யாணம் பண்ணது. அதர்வைஸ் நான் வந்து இன்னைக்கு இங்க இந்த கோட்டு போட்டு நீங்க உங்களோட முன்னாடி இருக்க மாட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபார்ச்சூன். அப்படின்னா வெரி வெரி ஃபார்ச்சுனேட்டான ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். திருவள்ளூர்ல, சென்னையில, தமிழ்நாடுல எத்தனை ஆளுங்க இருக்காங்க. இவ்வளவு ஆளுங்க இருந்ததுல வந்து இப்ப இந்த கூட்டத்துல 20, 25, 30, 40 பேர் இருக்குன்னா நீங்க எல்லாரும் அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் இந்த பிசினஸ்க்குள்ள இருக்காங்க, இப்ப இந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள. பிகாஸ் கடவுள் வந்து எதுவும் உங்களுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி என்னோட மாமனார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஆக்சுவலி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் கிடைக்கிற அவரோட வேலை வந்து அவரோட சைட் பிசினஸ், அவரோட மெயின் பிசினஸ் என்ன, ஆர்சிஎம். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து இந்த விஷயம் ஏன்னா என்னோட மாமனாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சா டெஃபினெட்லி வந்து எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி மேபி இந்த கல்யாணம் கூட வேணாம் சொல்லுவாங்க. அதனால வந்து கல்யாணம் வரைக்கும் அவர் இந்த விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு பொருள் கூட நான் வந்து பர்ச்சேஸே பண்ணல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட வைஃப் தான் என்கிட்ட சொன்னேன், அப்பா வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க. அது எப்படின்னு கேட்டா, நம்ம அப்பாவை கால் பண்ணும் போதெல்லாம் ஒரு பாட்டு இருந்தாங்க, இந்த ஹெலோ டியூன் ஆர்சிஎம் இது வந்து கேட்டிருக்கல. அப்ப அந்த பாட்டு, அப்ப இந்த ஆர்சிஎம் எப்ப பார்த்தாலும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்போ போன் பண்ணுவீங்க, அப்போ போன் பண்ணும் போது எல்லாம் இந்த பாட்டு தான் கேட்பேன். இப்ப இந்த பாட்டுல வந்து எனக்கு ஆர்சிஎம் என்னன்னு தெரியாது. ஸோ நான் எப்பவும் கேட்கறது ஆத்மீயம் சொன்ன ஸ்பிரிச்சுவல், மலையாளத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் தான் அர்த்தம். அப்ப நான் எப்பவும் கேட்கறது